உங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா கும்பராசி புரட்டாதி ஒண்ணாம் பாத்துட்டு வந்துருக்கீங்க. லக்னமா வந்திருக்கிறது உங்களுக்கு வந்து கடக லக்னம் சார் அதுல. ஆமா சரிங்க சார். சார். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா லக்னத்திலே குரு வந்து உச்சமான யோக ஜாதகம். அது வந்து ஒரு ஹம்ச யோகம்னு சொல்லுவோம் சார். நல்ல ஒரு ம். வசதி வாய்ப்பு பொருளாதாரம் ஒரு மேம்பட்ட ஜாதகம் சார் இந்த ஜாதகம். இதுல வந்து 10ஆம் சரிங்க இடத்துல சார். வந்து செவ்வாய் வந்து ஆட்சியா இருக்கிறார். அங்க சுக்கிரனுக்கு வந்து பிருகு மங்கள யோகம்னு சொல்லுவோம். ரிஷோக யோகம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு இன்னொரு பெரிய யோகமான அமைப்பு சார் இது. இதுல வந்து சரிங்க பாத்தீங்கன்னா சார். கட்டடம், வாடகை வருமானம், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்புலாம் இதுல வந்து மெடிக்கல் லைன் இதெல்லாம் வந்து செவ்வாயோட அமைப்பு சார். இது சம்பந்தமான துறைகிட்ட பெரிய வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஜாதகம் சார் அந்த ஜாதகம். 2ஆம் சரிங்க. இடத்துல சனி இருந்தா பிசினஸ் மேன் சார். உங்களுக்கு வந்து பிசினஸ் அமைப்பு எல்லாம் நல்ல ஒரு வருமான அமைப்பு உங்களுக்கு இருக்கும் சார் இதுல. நல்ல ம். யோகமான ஜாதகம் தான், நல்ல அமைப்பு தான் சார் போயிட்டு இருந்தது. இதுல வந்து ம். பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தினாரு. அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து 7 சனி வந்துட்டு சார் இதுல. இதுல ம். வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பண்ண பிசினஸ் தொழில பெரிய லெவல்ல உங்களுக்கு லாஸ் ஆயிருந்திருக்கும். அதுல உங்களுக்கு வந்து 2022, 23, 24 ரொம்ப வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருந்திருக்கு சார். நம்மளும் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்திருப்பாங்க. ரொம்ப ம். இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு போயிருந்திருப்பீங்க சார். குறிப்பிட்ட ஆமா. அந்த காலங்கிறது ஒரு வருஷம் யார்ட்டையும் பேசாம வெளில கிளம்ப இல்லாம அப்படி ஒரு மாதிரி அடைப்பட்ட ஒரு அமைப்பு, ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான் ஒரு 2 வருஷங்கிறது போயிருந்திருக்கும் சார் இதுல. எல்லாமே ரொம்ப சிரமத்துக்குள்ளா இருந்திருக்கும். தொழில் நஷ்டமா இருந்திருக்கும். பொருளாதார இழப்பு, நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை பணம் கொடுத்தவங்க ஏமாற்றி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வந்து சிக்கலுங்கிறது அந்த 7 சனியே வந்தது. அந்த நேரத்துல விரையாதிபதி திசை நடக்கும்போது தொழிலால விரயம் ஆயிடுச்சு சார் இந்த ஜாதகத்துக்கு உங்களுக்கு. ம். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் மேஜரா நிறைய பிரச்சனை வந்துட்டு அதுல வந்து உங்களுக்கு புதன் திசையில ராகு புத்தி 2ஆம் இடத்துல அஷ்டமதியோடு சேர்ந்த ராகு புத்தி நிறைய மனக்கலக்கம், மனக்குழப்பம் ஆயிடுச்சு. எதுவும் தெளிவா முடிவெடுக்க முடியாது. அது மாதிரி எல்லாமே குழப்பமான ஒரு அமைப்புக்கு போயிட்டு சார் இதுல. ம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு புத்தி முடிஞ்சது சார். அந்த ஜூலை 2025 முடிஞ்சு குரு புத்தி ஆரம்பிச்சு அதுல இருந்து அடுத்து என்ன பண்ணனா எப்படி சக்சஸ் ஆகும் அமைப்பு ஒரு மாற்றங்கிறது ஒரு 8 மாதமா வந்து ஒரு அளவுக்கு வளர்ச்சி நோக்கி போறது அமைப்பு இருக்கு. எல்லாமே ஓரளவு சேஞ்ச் ஆயிடுச்சு சார் இதுல. இப்போ வந்து ம். உங்களுக்கு சென்ம சனி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா விலகி வந்து பாத சனியா தான் போயிருக்காரு. அது ம். உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்ல. உங்க தள்ள விட்டு உங்க சனியே இறங்கிட்டு சார். உங்களுக்கு பெரிய பாரமே குறைஞ்சிட்டு சார் இதுல. இப்போ சரிங்க. இதுல ஆமா சார். அதுல வந்து ம். உங்களுக்கு ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி ஆரம்பிச்சிட்டு இனிமேல் ம். தான் ஒரு தெளிவா முடிவு நம்மளா இப்படி திங்க் பண்ணோம், நம்மளா அப்படி இழந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஏன் ம். இவ்வளவு தவறான முடிவு எடுத்தங்கிறது இப்பதான் சார் புரிய வருது. அந்த அளவுக்கு வந்து தெளிவில்லாத அமைப்புலாம் சார் போன வருஷமா இருந்தீங்க சார் நீங்க. ம். இப்பதான் ஓரளவுக்கு ஸ்டடி ஆயிருக்கீங்க. இனிமேல் தான் படிப்படியா வாழ்க்கை துளிர்விடுறதுன அமைப்பு, ம். மறுபடியும் இழந்த செல்வாக்கு, பொருளாதாரமா மீட்டெடுக்கிறது அமைப்பெல்லாம் இருக்கு. இந்த உச்சம் மற்றும் லக்னத்துல இருக்க கூறு மறுபடியும் பிரகாச வைப்பார் சார். உங்க வாழ்க்கை மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்றதுக்கு அமைப்பு இருக்கு. இன்னும் 2 வருஷத்துல எல்லாமே ரெக்கவரி பண்ணி மறுபடியும் இன்னொரு பெரிய உயரத்துக்கு போறது அமைப்பு இருக்கு சார் இதுல உங்களுக்கு. புதன் சரிங்க திசையில சார். ராகு புத்தி 2027 அக்டோபர் வரை இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய உயர்வு எல்லாத்தையும் விட்டது எல்லாத்தையும் திரும்ப பிடிக்கிறது அமைப்புங்கிறது இருக்கு சார் இதுல உங்களுக்கு. சரிங்க சார். இதுல உங்களுக்கு மண் மனையிலையும் பூமியில போறது நிறைய சொத்து நிறைய வாங்கி சேர்க்கறது அமைப்பு, கட்டணம் வாடகை வருமானம் இருக்கிறது அமைப்புலாம் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்புலாம் நல்ல வருமானம் கொடுக்குற அமைப்புலாம் இருக்கு. இதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. இது உங்களுக்கு உங்க சொத்தை வந்து உங்க பையனுக்கும் திருப்பி கொடுக்கறது அமைப்பு இந்த ஜாதத்துல வலுவாவே இருக்கு சார் இதுல உங்களுக்கு. இதுல வந்து சரிங்க இந்த சார். ஜாதகப்படி பாத்தீங்கன்னா வீட்டுல ஒருத்தர் மெடிக்கல் சம்பந்தமா படிச்சு டாக்டர் அமைப்பெல்லாம் போகணுங்கிற அமைப்புலாம் இல்ல செவ்வாய் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அவர் தான் மெடிக்கலுக்கும் அவர் தான் சார் இதுல. அதனால சரிங்க மெடிக்கல் சார். சம்பந்தமா துறையிலயும் இவங்க வந்து வீட்டுல ஒருத்தர் படிச்சு டாக்டரா போறது அமைப்புலாம் இந்த ஜாதத்துல வலுவாவே இருக்கு சார் இதுல. சரி. செல்வம் விலகிருச்சு. நீங்க இருமா வந்து உங்களோட வழக்கமான முயற்சி எல்லாமே வந்து செய்யலாம். அதுல சக்சஸ் ஆவீங்க. இன்னும் 2 வருடத்துல எல்லாமே செட்டில் பண்றது அமைப்புங்கிறது இருக்கு சார் இதுல உங்களுக்கு. சரிங்க. நல்ல யோகமான ஜாதகம். இந்த 2 வருஷம் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ம். யோகமான காலங்கிறது உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கும் சார் இதுல. முன்னாடி ஒரு சரி. விஷயத்த வந்து ஒரு தடவைக்கு 100 தடவை போய் கேட்டு இது பண்ணோம்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு கடன் உடனே ஈஸியா கிடைச்சிடும் சார் இதுல. அதை ம். சரி. இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப உடனே ரிட்டர்ன் எடுக்கிறது அமைப்பு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். இது இவ்வளவு நாள் ஒரு 10 தடவை முயற்சி பண்ணது இப்போ ஒரு தடவை 2 தடவை பண்ணாலே போதுங்கிற அமைப்பு வந்துட்டு சார் இதுல. ஜாதகம் சரி. வந்து யோகமான ஜாதகம் தான். அதுல வந்து உங்களுக்கு 7 சனி நேரத்துல அந்த ராகு புத்தி புதன் திசையில ராகு புத்தி வந்தது எல்லாமே வந்து குட்டையை குழப்பிட்டு சார் அதுல. என்ன பண்றதுன்னு சரிங்க. தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டீங்க. மறுபடியும் நீங்க மீண்டு வர்றது அமைப்பு அதுக்கான காலம் இப்ப கணிச்சிட்டு சார். அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு சார் இப்ப உங்களுக்கு. சரிங்க சார். ஆமா சார். இப்ப வேற என்ன சார் கேட்கணும் இதுல உங்களுக்கு? சார் இப்ப ம். நீங்க சொன்னது எல்லாமே உண்மை சார். ம். நீங்க உங்களோட ஏற்கனவே நீங்க சொன்னீங்க அந்த தேதியில கரெக்டா ம். தெருக்கு வந்துட்டு நீங்க சொன்ன அன்னைக்கு நான் திரும்ப மேல வந்துட்டேன். ம். அதாவது ம். சும்மா ஒவ்வொருத்தரும் சொல்லுவா தெருக்கு வந்துட்டேன், உண்மையிலேயே தெருக்கு வந்துட்டேன். ம். அதுவும் வந்துட்டு ரிட்டர்ன் படிப்படியா நீங்க சொன்ன நாட்கள்ல அந்த 7வது மாசம் சொல்லியிருந்தீங்க. ஆமா சார். அதுல இருந்து ஆகஸ்ட்ல இருந்தே நான் மேல வந்துட்டேன் சார். ஓகே சார். திரும்ப அப்படியே நான் வந்து கொஞ்சம் ஒரு ஓரளவு நம்ம சிந்திக்கிற அளவுக்கு வந்துட்டு ம். சிந்திச்சுதான் செய்யறேன். ம். அனைத்தும் உண்மை. ம். இப்ப என்னன்னா சார், நமக்கு ஒரு வீடு இருக்கு சார். ஓகே சார். அது பேங்க்ல கடன்ல இருக்கு. ம். அது வந்து சேல் நோட்டீஸ் வரைக்கும் வந்துருச்சு சார். ம். இப்ப அத வந்து நான் விக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கேன் சார். ஓகே சார்.
அது இப்ப என்ன நிலைமைக்கு போகும் என்ன அப்படின்ற அதை முடிச்சு நான் பேங்குக்கு செட்டில் பண்ண, அது ஒண்ணுதான் சார் எனக்கு கஷ்டம். கண்டிப்பா சார். புதன் தசையை புத்தி நடக்கும்போது நீண்ட கால வழக்குகள் வந்து அதுல இருந்து வெளில வருவாங்க. சொத்து விக்கிறது வாங்குறது டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாம் கிளியரா அமைப்பு கொடுத்துரும் சார் இதுல. இப்ப வந்து செவ்வாய் பேங்க்னால நமக்கு எதுவும் தொந்தரவு வந்துடுறதுல, இப்ப வித்தரலாம்ல, நான் விக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் சார் அவனுக்கு செட்டில் பண்றதுக்கு. ஓகே சார். கண்டிப்பா இதுல நீங்க வித்துட்டு இந்த பெரிய தொகை வந்து இது மூலமும் நல்லா உங்களுக்கு வந்து வளர்ச்சிங்கிறது கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு சக்சஸா வர முடியும். உங்களுக்கு அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப நீங்க வளர்ச்சி நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கீங்க. அப்படிதான் போகும். இதுல எந்த பாதகமும் இருக்காது சார் அதுல. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது பிள்ளைகளுக்கு சொத்துன்னு இது ஒண்ணுதான் சார். கண்டிப்பா இல்ல சார். நீங்க இன்னும் நிறைய வாங்குறது அமைப்பு இருக்கு. அங்க வந்து அப்பாவால யோகம் நிறைய பாக்கிங் கிடைச்சி பெரிய பொருளாதாரத்தை அவர் வந்து பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கான சொத்தை வந்து ஒரு ஆளுமை பண்ணுங்க அமைப்பு உங்க பையன் ஜாதத்துல இருக்கு சார் அதுல. அதனால இது ஒரு பெரிய பொருட்டா நீங்க நினைக்க வேண்டாம். இன்னும் பெரிய உயர்த்து போறீங்க. இந்த பணத்தை நீங்க சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு தொகையை உங்க கைக்கு கிடைச்சி மறுபடியும் இன்னொரு அமைப்புக்கு நல்ல பிசினஸ் பண்றதுக்கு அமைப்பு இருக்கு. கண்டிப்பா இது நடக்கும் சார் இதுல உங்களுக்கு. ஆனா இன்னும் 2 வருஷம் பாக்கி இருக்கு. அது இன்னும் பெரிய உயரத்தை போறீங்க சார். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஆமா சார். இப்ப உடல்நிலை எல்லாம் எப்படி சார் எனக்கு ஹெல்த் அண்ட் பன்னெண்டாம் அதிபதி வந்து புதன் வந்து இந்த தசனத்துல அந்த ராகுத்தினால வந்து அந்த காலத்துல ஹெல்த் இஷ்யூமே கொஞ்சம் கூடுதலா இருந்திருக்கு சார். அஷ்டமா இப்படி சேர்த்து சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாது. ஸ்கேன் பண்ண நார்மல் எப்பவுமே ஹெல்த் இஷ்யூவா இருந்துகிட்டு இருக்கும். டாக்டரை பார்த்தா நார்மல் ஒரு மனக்குழப்பமான அமைப்பு தான் போயிட்டு இருந்தது சார் இதுல. இனிமேல் அது எல்லாமே சால்வ் ஆயிடும். உங்களுக்கு வந்து பெரிய நோய் சிக்கலோ கிடையாது சார் இதுல. எப்பயும் ஆயில பத்தி ஒரு பயம் மட்டும் இருக்கு சார். சின்னதா அங்க வலிச்சு இங்க வலிச்சாலே உடனே அந்த பாட்டு பாய்ச்சிருக்குமோ இந்த பாட்டு பாய்ச்சிருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடும் சார். யாரோ எதுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருப்பாங்க, அந்த இடத்துல வலிக்கும், நமக்கு அந்த பிரச்சனை இருக்குமோன்னு சொல்றதுலாம் அந்த கூறு லக்கணத்துல இருக்கு. அந்த ஆயுள் பயத்தை உண்டு பண்ணுவார் சார். ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கு. அது வந்து ஒரு திங்கிங்க மட்டும் அந்த கூறு கொடுப்பாரு வச்சு அந்த உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கு. பெரிய நோய் தாக்கம்லாம் இல்ல சார் இதுல உங்களுக்கு. சரிங்க. ஆமா சார். வேற என்ன சார் கேக்குறீங்க? வேற ஒண்ணும் கேள்வியே இல்ல சார். அந்த வீடு பிரச்சனை தான் சார் எனக்கு இப்ப அனைத்தும் நீங்க சொன்ன மாதிரி படிப்படியா சால்வ் பண்ணி வந்துட்டேன் சார். ஓகே சார். இதுவுமே முடிஞ்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறது அமைப்பு இருக்கு. இது மாதிரி இன்னும் நல்ல ஒரு இடத்துக்கு மேல போறது அமைப்புலாம் இருக்கு. நல்லபடியே முடியும் சார். அதுல ஒண்ணும் நீங்க பயப்படுற மாதிரி இல்ல சார். முன்ன உள்ள நெருக்கடிகள்லாம் இனிமே உங்களுக்கு வராது. 7.5 சனி இன்னும் 30 வருஷம் ஆகும் சார் வர்றதுக்கு. இந்த அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் இனிமேல் இல்ல சார் உங்க லைஃப்ல. சரிங்க சார். சரிங்க சார்.